வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன்பிஎஸ்சி பிஇஓ எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இன்டீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்டீஜர்ஸ்னால் முழுக்கள், அதாவது இன்டீஜர்ஸ்ன்றது ஒரு ஹோல் நம்பர். அது பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லைனா ஜீரோவாக இருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம். The temperature at 12 noon at a certain place was 18 degree above zero. If it decreases at the rate of 3 degree per hour, at what time it would be 12 degree below zero? நண்பகல் 12 மணிக்கு ஓர் இடத்தின் வெப்பநிலை 18 டிகிரி ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 டிகிரியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸில் 12 மணிக்கு டெம்பரேச்சர் பார்க்கும்போது 0வை விட 18 டிகிரி அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரமும் என்ன ஆகிட்டு இருக்குன்னா 3 டிகிரியை குறையுது. ஸோ 18 டிகிரியிலேருந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 3 டிகிரி குறைஞ்சிட்டே இருக்குது. அப்படி குறையும் போது எத்தனை மணிக்கு 12 டிகிரியாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கரெக்டாக 12 மணிக்கு என்ன பார்த்தோம்? 18 டிகிரின்னு பார்த்தோம். ஸோ அபவ் ஜீரோவாக இருக்கிறனால என்னென்னு எழுதிக்கிறோம்? அதை +18 டிகிரின்னு எழுதிக்கிறோம். ஒரு மணிக்கும், அதாவது ஒரு மணி நேரத்துக்கும் 3 டிகிரி செல்சியஸ் இது என்ன இது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால் அதை என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம மைனஸில் காட்டுறோம். அப்புறம் என்ன ஆகுது? -12 டிகிரி செல்சியஸ்க்கு, அதாவது இந்த -12 டிகிரி செல்சியஸ் எந்த டைமுக்கு ரீச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த 18 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த 18 டிகிரிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்ருக்கோம்? அது குறைஞ்சி வந்துட்டுருக்கும். அப்போது இந்த 18 டிகிரியிலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? -12 டிகிரி குறைஞ்சிருக்கு. ஓகே, ஒரு நம்பர் லைனில் 18 +18லேருந்து -12 வரைக்கும் எத்தனை யூனிட்ஸ் இருக்கும்? 30 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 30 யூனிட்ஸால் 3 டிவைட் பண்ணுறோம். டோட்டலாக எத்தனை இருக்குது? எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 18லேருந்து -12 வரத்துக்கு 13 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த 13 யூனிட்ஸை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ மணி நேரத்தில் அது குறைஞ்சிருக்குன்னு தெரியும். கரெக்டாக? ஏன்னா ஒரு மணி நேரத்தில் 3ன்னா அப்போ நம்ம 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு 10 hours கிடைக்கிது. ஓகே, அப்போது 12 noonலேருந்து 10 மணி நேரம் நம்ம பார்க்கும்போது டைம் என்னவா இருக்கும்? 10 PM இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு -17 டு கெட் -19? 17 உடன் எந்த எண்ணை கூட்ட -19 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த -17 இருக்கு இல்லையா? இந்த நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? -19 கிடைக்கிது. ஓகே, அது எந்த நம்பராக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். -17 ப்ளஸ் எந்த நம்பர்னு தெரியாதனால என்ன பண்ணுறோம்? நம்ம அதை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். +x is equal to -19. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதனால் எக்ஸ் வேல்யூ இங்கே வச்சுட்டு இந்த -17 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது அது +17 ஆகிடுது. ஸோ -19ல் +17 பண்ணும்போது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணும்? சப்ராக்ஷன் பண்ணோம். அப்படி சப்ராக்ஷன் பண்ணால் 2 கிடைக்கிது. இப்போ நம்ம கிரேட்டர் டிஜிட் என்னென்னு பார்க்கணும். கிரேட்டர் டிஜிட் பார்த்தா 19 இருக்குது. 19க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் வரக்கூடிய ஆன்சரில் நம்ம என்ன சைன் போடணும்? மைனஸ் தான் போடணும். ஸோ ஆன்சர் என்ன? -2. நெக்ஸ்ட் ஒன், சால்வ். -3 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -2 × 7 -3 × 4 + 7 கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பண்ணணும். அப்படி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. -2 7 சார் என்ன வரும்? -14 வரும். இது பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 + 7 பண்ணால் 11 கிடைக்கிது. ஓகே, -3 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணால், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணால் -14 கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது 3 11 சார் 33 கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ மூணுமே நெகட்டிவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணுமே? மூணுமே ஆட் பண்ணும். அப்படி மூணுமே ஆட் பண்ணும்போது 50 இருக்கும்.
ஸோ சைன் மைனஸ் 50. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The product of two integers is minus 135. If one of the number is minus 15, find the other integer. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு இன்டீஜரை ப்ராடக்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் என்னவா, மைனஸ் 135 அதில் ஒரு நம்பர் மைனஸ் 15 சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம், ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 135. ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ் என்னன்னு தெரியாதனால எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எழுதிக்கலாமா. எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 135. அதில் ஒரு நம்பர் வந்து மைனஸ் 15 கொடுத்துட்டாங்களா. ஸோ மைனஸ் 15 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 135 இருக்கா. இப்போ நம்ம என்ன வேணும் ஆன்சர், இந்த ஒய்யோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஒய்யை இங்கே வச்சுட்டு மைனஸ் 15 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போயிடுது. அப்படி டிவிஷன் போச்சுன்னா இதையும் டிவைட் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக வந்து மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, ப்ளஸ் 9. ஒரு நம்பர் மைனஸ் 15, இன்னொரு நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 9ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தது, இஃப் p is equal to minus 15, q is equal to 5, find p minus q divided by p plus qன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், p minus q by p plus qன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டு pயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், qவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் 15 அப்படியே எழுதிக்கிறோம், மைனஸ் 5 அப்படியே எழுதுகிறோம், மைனஸ் 15 அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் 5ன்னு எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டும் சேம் சைனாக இருக்கனால அதை ஆட் பண்ணால் மைனஸ் 20 கிடைக்கிது. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கனால சப்ராக்ஷன் பண்ணும்போது மைனஸ் 10 கிடைக்கிது. இதையும் டிவைட் பண்ணால் 2 வரும். ஸோ மேலேயும் கீழேயும் மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் ப்ளஸ் 2.